திருச்சிற்றம்பலம். பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அருளி செய்த அந்த பகை கடிதல் அப்படின்ற பதிகம் பேரை கேட்டதுமே அனைவருக்கும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, பகை அல்லது எதிரிகளை வெல்வதற்காக படிக்கும் பாடல் இது அப்படின்னா. ஆனால் உண்மை அதல்ல. முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரும்படி அவரது வாகனமான மயிலிடம் சொல்லுவதாக இந்த பாடலை அவர் வடிவமைத்துள்ளார். இந்த திருப்பதிகத்தை காலை மாலையில் பூசித்து வந்தோம் அப்படின்னா, பாடி வந்தோம் அப்படின்னா, அவர்களுக்கு முருகப்பெருமான் மயில் மீது வந்து காட்சி தருவார். எந்த பகையையும் அவர்களால் வெல்ல முடியும் என்பது தான் இதனுடைய பொருள். 10 பாடல் இருக்கு. அந்த 10 பாடல்கள்லையும் மயில்கிட்ட கேட்பார். ஒவ்வொரு தடவையும் மயிலை வந்து புகழ்ந்து பாடி, நல்லா நடனம் ஆடுற, உன் கழுத்தில் நல்லா வந்து மணிகள் ஓசை கேட்குற மாதிரி இருக்குது, உன்னுடைய தோகை விரிப்பில் நிறைய வண்ணங்கள் இருக்குது, உலகத்தை வந்து சீக்கிரமாக சுற்றி வந்த அப்படின்னு சொல்லி மயிலை வந்து ஒவ்வொரு தடவையும் அதனுடைய பெருமையை சொல்லி அப்படி இருக்கும். அதாவது தேவ நடனமே செய்யுமா. அந்த மயில் ஆடுறது வந்து தேவ நடனம் மாதிரி இருக்குமா. அழகிய தேவர்கள் பலரும் துதிக்கவும் தொகு என்ற தாளத்துடன் தேவ நடனம் செய்யும் மயிலே, குகபிரமன் வீற்றிருக்கும் மயிலே, உன் இறைவனை கொண்டு வந்து அருள்வாயாக அப்படின்னு சொல்வார். பாம்பனடிகள் பிறப்பன் பலசை அப்படின்ற தலத்தில் 35 நாட்கள் நிஷ்டை கூடும்போது அகத்திய பெருமானும் அருணகிரியும் 2 பேரும் காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க. இந்த பாட்டில் அந்த இரு முனிவர்களையும் ஒரு சேர அமைந்திருப்பது விசேடமாம். சுவாமிகளோட பாடல்கள் சிலவற்றில் தான் இந்த இரு முனிவருடைய திருநாமங்களும் ஒரே பாட்டில் வரும். எனவே இந்த பாடலில் தாம் பெற்ற உபதேச நினைவும் நிழலாட இதில் காணலாம். இதில் பிணி நீக்கும் மருத்துவ கலைஞர் அகத்தியரும் அருள்நோக்குக்கு உதவும் அருணகிரியாரும் பகை நீக்க அருளும் மயூரநாதனும் வருவது உணர்ந்து மகிழத்தக்கதாக இருக்கிறது. முருகப்பெருமானுடைய அருளும் அருணகிரியாதருடைய அருளும் அகத்தியரோட அருளும் ஒரு சேர கிடைக்க மயிலை கொண்டு வேண்டுவதாக இந்த பாடல் இருக்கு. பகை கடிதல் படித்து முருகனுடைய காட்சியை தரிசனத்தை நாம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பாம்பன் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி.